இவங்க பேஷண்ட் சித்ரா, நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் வெப்படையில இருந்து வந்திருக்காங்க. இவங்களுக்கு 3 வருஷமா சொரியாசிஸ் இருக்கு இல்லைங்களா? 3 வருஷம் சொரியாசிஸ் இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இல்லையாப்பா? எப்படி இருந்தது அந்த சொரியாசிஸ் இருந்தப்ப என்னெல்லாம் கஷ்டப்பட்டாங்க? அவங்களால நடக்க முடியாதுங்க மேம். எங்கேயுமே ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண முடியாது. பயங்கரமா பெயின் அனுபவிச்சாங்க. தூங்க முடியாது. எப்பயும் எனக்கு எரியுது நடக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, நாங்க தான் செய்வோம். எமோஷனலா. அப்புறமேட்டு எத்தனையோ டாக்டர்ஸ் பார்த்தோம், செலவு பண்ணோம், நல்லாவே ஆகல. இங்க வந்தப்புறம் நல்லா ஆயிடுச்சு. சரி, அம்மா அம்மா எழுதுருவாங்க அப்படின்னு சொல்லி நீங்க பேசுறீங்க, உங்களுக்கு எமோஷன் ஆயிடுது. ஆக்சுவலி இந்த சொரியாசிஸ் வந்துட்டு அப்படிதான் பண்ணிடுது. இன்னைக்கு காலையில இருந்து ஒரு 3 பேஷண்ட் வந்தாங்க, சரியாயிடுச்சுங்கிறத பாக்குறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அந்த அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியல. அதே மாதிரி சரியாயிடுச்சுன்னு சொன்னாலும் அவங்கனால நம்ப முடியல. எனக்கு சரியாயிடுச்சுடா, உண்மையாவே சரியாயிடுச்சா, இனி வராதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உனக்கு வந்து சுத்தமா நல்லாவுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க வந்து நீங்க சொன்ன தைரியம், நீங்க சொன்ன பேச்சுனாலதான் வந்து இவ்வளோ தூரம் எனக்கு நல்லா இருக்குங்க மேடம். இங்க வந்து நீங்க பேசுனதுலயே எனக்கு பாதி குணமாயிடுச்சு. அவ்வளோ நம்பிக்கை இருந்தது, ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அந்த 2 மாசம் நீங்க சொன்ன மாதிரி இன்னுமே டேப்லெட் மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம். ஆனா 2 மாசத்துலயே வந்து எனக்கு சுத்தமா நல்லா ஆயிடுச்சு. இன்னும் அந்த கலர் மட்டும்தான் கொஞ்சம் இருக்கு, அதுவும் நல்லா இருங்கிறேன். கால்ல உங்களுக்கு கொஞ்சம் கூட கேப்பே இல்ல, ஃபுல்லாவே இருந்தது. கால்ல இல்ல, கையில. இப்ப கையெல்லாம் கிட்டத்தட்ட சொரியாசிஸ் வந்த கை மாதிரியே இல்ல, கம்ப்ளீட்டாவே. சொரியாசிஸ் வந்து உடம்புல ஒரு நோயை கொடுக்குதுங்கிறத விட மத்த நோய்னா நமக்குள்ள வச்சுக்கிட்டு எல்லாமே நார்மலா நம்ம வெளியில காமிச்சுக்க மாட்டோம். 5 வருஷமா இங்கிலீஷ் மருந்து மாத்திரை மருந்து சாப்பிட்டு வயிறுல புண்ணே ஆயிடுச்சு. அப்புறமா வந்து அவரு அதான் பேட்டி ஒருத்தர் கொடுத்தாங்க, அதை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து அதான் ஆந்திரால இருந்தே வந்தோம். அங்கேருந்து இல்லை நம்ம போய் இங்கே சித்தாவிலேயே பார்க்கலாம், இங்கே வரலன்னா நான் இன்னும் அப்படியே வீட்டுக்குள்ளேயே முடங்கி படுத்திருக்கணும். இங்கே வந்து உங்களை பார்த்த பிறகுதான் எனக்கு உடம்புல இருந்த நோயே குணமான மாதிரி. அதாவது சித்தாவில இந்த மாதிரிதான் நிறைய பிரச்சனைகளை ஈஸியா சரி பண்ற மெடிசன் இருக்கு, அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. இருக்கு 1 மாசத்துலயே எனக்கு அந்த தோல் உரியிறதெல்லாம் நின்றுச்சு. அந்த செதில் மாதிரி கொட்டுறதெல்லாம் 1 மந்த்ல 1 மாசத்துலயே நின்றுச்சு. அப்புறமா அந்த கலர் மட்டும்தான், எரிச்சல் கொஞ்சம் இருந்தது. அது 2 மாசத்துல அந்த எரிச்சல், பிப்பு, அரிப்பு இதெல்லாம் வந்து அது அரிப்பு இருக்குன்னு சொல்லி நீங்க சொரிஞ்சிடுறீங்கல்ல, அதனால அது புண்ணாகிட்டு எரிச்சலா மாறிடுறது. இப்ப வந்து எந்த ஒரு தொந்தரவும். அம்மா பொண்ணு ஃபேமிலி எல்லாரும் ஹாப்பியா இருந்தீங்கன்னா ஓகே. ஆமா மேடம், இங்க வந்ததுனாலதான் நாங்க எங்க குடும்பமே ஹாப்பியா இருக்கு. ஓகேங்க, இப்ப எல்லாரும் ஹாப்பியா இப்ப 4 பேரும் 4 ஒர்க்கா பண்றீங்க இல்லையா? அவங்கவுங்க ஒர்க்குக்கு, ரெகுலர் ஒர்க்குக்கு போயாச்சு. நீங்க ரொம்ப லக்கி. இப்படி எல்லாரோட சப்போர்ட்டும் இல்லைன்னா இதுல இருந்து வெளியில வர்றது கஷ்டம். ஏன்னா அவங்களும் சேர்ந்து உங்களை ஏதாவது சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ரொம்ப சிரமம். அந்த மாதிரி சொல்லி நெகட்டிவா ஆனதும் இருக்கு, நம்ம நிறைய கேள்விப்படுறோம் இல்லையா? அதனால உங்க வீட்டுல ஹஸ்பண்ட், அவங்க மாமனார் மாமியார் சப்போர்ட் இருக்குன்றீங்க, அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அவங்க எங்க மாமனார் மாமியார் யாராவது பார்த்தாவே அருவருப்பான்னு நினைக்கிறாங்க. ஆனா எங்க மாமியெல்லாம் அப்படி நினைக்காது. எங்க மாமியாவே தான் எனக்கு வந்து தலைக்கு மருந்து போட்டுடுறது, காலுக்கு மருந்து. என்ன அடுத்தவங்க மாமியா பாப்பாங்களோ என்னன்னு தெரியல, ஆனா எங்க மாமியா எனக்கு எல்லாம் பரவாயில்ல. அந்த மாதிரி இருந்ததுக்கு, அந்த மாதிரி பொண்ணுங்க இருந்ததுக்கு நீங்க லக்கி. ஒரு எனக்கு கொஞ்சமா எரியுது வலிக்குதுன்னா கூட அவங்க பாப்பாங்க, நல்லா பாத்துக்குவாங்க. அவங்களெல்லாம் குறை சொல்ல முடியாது. அவங்க எங்க வீட்டு. சரி, இப்ப நீங்க ரெடி ஆயிட்டீங்கல்ல, இனி உங்க மாமியாரை நல்லா கவனிச்சுக்கங்க. அதெல்லாம் எப்பயுமே எங்க மாமியார் எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்களும் என்ன நல்லா பாத்துக்குவாங்க, அவங்க பொண்ணு மாதிரிதான் பாத்துக்கிறாங்க. நாங்களும் அப்படியே தான் இருக்கோம். சந்தோஷங்க. ஆனா உங்க வீட்டுக்காரர் பயங்கர சப்போர்ட். அது வந்து உனக்கு என்னன்னா சரி, நான் உன்னை பாத்துக்கிறேன், உனக்கு நல்லா பண்ணிடுவேன், எங்க வேணாலும் போயிடுவேன், நல்லா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லுவாரு. அது என்னமோ அந்த ஆர்வம் பண்ணிக்கல. இங்க வந்து எனக்கு சுத்தமா நல்லா ஆயிடுச்சு. இப்பதான் எனக்கு மனசே நிம்மதியா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இதெல்லாம் வந்து யாருக்குமே வரக்கூடாது, ரொம்ப கஷ்டம் இதெல்லாம். படுக்கும் போதெல்லாம் என் பிள்ளைங்க எல்லாம் அழுதுட்டே இருப்பாங்க, நம்ம அம்மா காடு இப்படி இருக்கும், நம்ம அம்மா ஏதாவது பண்ணிக்குமோ அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களால மறுபடியும் வந்து வருவோமா அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை. செல்லுல பார்த்துதான் எங்க வீட்டுல ஏதாவது ஆங்கால இருந்து நம்ம போய் பார்க்கலாம், நீங்க அதான் அங்கேயே போய் பார்க்கலாம் அவருக்கு அவ்வளவு நம்பிக்கையை கூட்டிட்டு வந்தாங்க.
கூட்டிட்டு வந்து ஒரு 3 மாசத்துல சுத்தமா நல்லாயிடுச்சு. அவ்வளவுதான் உங்களுக்கு இப்ப கிட்டத்தட்ட சரியாயிடுச்சு. இப்ப கால் காட்டுங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு இது ஃபுல்லாவே கால் வீக்கமா இருந்தது இல்லைங்களா? அப்படியே நீர் வடியும். நீர் வடியும். நீங்க இங்க நடந்து வர்றப்பவே நடக்க முடியல. நடக்கவே முடியல. பிடிச்சுதானே கூட்டிட்டு வந்தாங்க. நடக்கவே முடியாது. வீட்டுல அப்படியே படுத்திருந்தாலும் அப்படியே எரிச்சலா ஒரு ஆள் வந்து காலை அமுத்திட்டு இருக்கணும். அப்படிதான் இருந்தது. ஆனா இப்ப வந்து எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, அவ்வளவுதான். உங்களுக்கு சரியாயிடுச்சு. உங்க அம்மாவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அதனால இனிமேல் ஹாப்பி தான் இருக்கணும்.